ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க தக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நடுவில் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கமலும் மணிரத்னமும் சேர்ந்து பல வருஷம் கழிச்சு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனாலையும், சிம்பு முறையாக கமல்ஹாசனோட சேர்ந்து நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மணிரத்னம் டைரக்ஷன் நடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ இந்த படத்தோட கதையையும் படம் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே கமல்ஹாசனோட யங் ஸ்டேஜில் காட்டுறாங்க. அவர் ஒரு டானா இருக்காரு. அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வராங்க. ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு சின்ன பையனா பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அதை பார்த்த நம்ம கமல் பாத்தீங்கன்னா பெரிய பையன் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு அவரே எதிர்த்து நிக்கிறாரு. அவர் ஏன் கமலை எதிர்த்து நிக்கிறாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா கமல்ஹாசனோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்களோட கண்ணு பாத்தீங்கன்னா பல இடத்துல ஜூம் பண்ணி காட்டுறாங்க. பல இடத்துல பவர்ஃபுல்லா தெரியுது. சிம்பு அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் கேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் நிறையாவே எழுதியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சீன்ஸில் அவருக்கு ஸ்கோப் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பல இடத்துல சிம்புக்கு பெருசாக டயலாக் இல்லை, அதாவது நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற டயலாக்லாம் இல்லவே இல்லை. த்ரிஷா அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் அபிராமி, நாசர் இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை சொல்லலாம். இப்போ வர பல படங்களில் டங்குன்னு அடிச்சிட்டு இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சாங்ஸும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் படம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபியில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பராகவே இருக்கு. இதை தவிர இந்த படத்தில் பாசிட்டிவ் சொல்லிக்கிறால எந்த விஷயமே எனக்கு தெரியல. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல இந்த கதை இதை நோக்கி தான் போக போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. அதை தான் நோக்கி இந்த படமும் போகுது. ஆனால் சுவாரஸ்யமே இல்லாமல் போகுது. பயங்கர ஸ்லோவாக போகுது. படத்தில் எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் கிடையாது. ரொம்ப ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஹை மூவ்மெண்ட்ன்றது இல்லவே இல்லை. ரொம்பவே ஃபிளாட்டாக தான் போயிட்டு இருக்கு படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே. இவங்க இவ்வளோ முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் வச்சு பல ஹை மூமெண்ட்ஸ் வச்சு இல்லை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு கூட எடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன், மணிரத்னம், சிம்புன்ட்டு ஒரு காம்பினேஷனாக இந்த படம் பண்ணும்போது இதுக்கு எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரி சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கு இந்த படம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.